ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆபட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. நீட் 2025 வந்து நம்மளுக்கு சிபிடி மோடா இல்லை பிஏபி மோடா அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக நம்மளுக்கு கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆன்லைன் பேட்சஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ போர்ஷன் கம்ப்ளீஷன் பார்த்தீங்க அப்படின்னா 31st முன்னாடியே நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 180 அவுட் ஆஃப் 180 எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் நீட் 2024ல் மே மந்த் கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை ரீநீட்டில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் ஆகட்டும், கிட்டத்தட்ட 50 கொஷின் அவுட் ஆஃப் 50 கொஷின் 45 கொஷின் டைரக்ட்லி ஃப்ரம் அவர் நோட்ஸ். ஓகேங்களா, டைரக்ட்லி ஃப்ரம் அவர் நோட்ஸ். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ ஆல்சோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ப்ரூஃப் வீடியோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ்னுடைய டெமோ கிளாஸ் பார்க்கணும்னு நினைச்சாலும் அதை கீழே கிளிக் பண்ணி நீங்க டெமோ கிளாஸ் பார்த்துக்கலாம். யாருக்காச்சும் இந்த பேட்ச் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7373689665 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணணும். ஓகேங்களா, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, மோர் டீடைல்ஸ் நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா போத் 11th and 12th எல்லா லெசன்ஸுமே எடுத்துருவாங்க. எந்த ஒரு லெசன்ஸும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லி ட்ரிக்கி கிறிஸ்பி லெக்சரா தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஹோல் என்சிஆர்டியுமே அப்படியே டீச் பண்ணாம அந்த ஹோல் என்சிஆர்டியை கவர் பண்ற மாதிரி எல்லா கான்செப்டும் சொல்லி அந்த கான்செப்டை வச்சு ட்ரிக்ஸ் ஆல்சோ சொல்லிடுவாங்க. டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா லெசன் வைஸ், யூனிட் வைஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல வந்துடும். அதே மாதிரி லைவ்ல ப்ராப்ளம் சால்விங் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்ஸை வந்து எப்படி நீங்க வித்தின் 10 சயின்ஸ்ல இருந்து 20 சயின்ஸ்க்குள்ள நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைல்டா சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளோட தர்மேந்திர பிரதான். ஓகே, தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற நம்மளோட சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வினாத்தாள் கசிவு சர்ச்சை அப்படின்னு கொடுத்து இனி கணினி வழியில் நீட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னா கணினி வழியில் இது வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா பாருங்க. இளநிலை நீட் தேர்வை கணினி அடிப்படையிலான தேர்வாக மாற்ற திட்டம் மத்திய அரசு துறை திட்டமிட்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்த் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நவம்பர். இந்த மந்த் என்னது நம்மளுக்கு நவம்பர். ஸோ ஆன்லைன் பேஸ்டு கண்டக்ட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா இந்த இயர் அப்படிங்கிறது ஜஸ்ட் இம்பாசிபிளா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஜேஇக்கு எல்லாமே முன்னெச்சரிக்கையா இருக்கு. ஸோ அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுனால ஜான்வரி சீசன், ஏப்ரல் சீசன் கண்டக்ட் பண்றாங்க. அதர்வைஸ் அப்படியே நீட் 2025 ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணாலும் அது எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் இப்போ உங்களுக்கு 2:30க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2:30ல இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 hours முன்னாடியே வந்து அவங்க கொஸ்டின் பேப்பரை சிஸ்டத்துக்கு அனுப்பிடுவாங்க. அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நம்மளுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து இங்க அறிமுகப்படுத்தலாம். அப்படி இல்லை அதுதான் வந்து இங்க கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொல்றாங்க. அதர்வைஸ் ஏஜ் லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது கடைசி நேரம் ஆயிடுச்சு, டிசம்பர் கிட்ட வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து புதுசா எதுவுமே அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஓகேங்களா, முடிஞ்ச வரை பயப்படாம இருங்க. இன்னும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு நியூஸ் எதுவுமே வரல. ஓகேங்களா, ஸோ மருத்துவ படிப்பிற்கான இளங்கலை நீட் மருத்துவ தேர்வை கணினி அடிப்படையிலான தேர்வாக மாற்ற வாய்ப்புள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஓகேங்களா, ஸோ அதில் தெளிவா பாருங்க. டிஓஐ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது குறித்து செய்தி வெளியிட்டது. தர்மேந்திர பிரதான் பேசுகையில் சுகாதார அமைச்சகம் மற்றும் தேர்வு முகமை எம்டிஏ மற்றும் முன்னாள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 3ஆம் தரப்பு கண்காணிப்பு, அது ஒரு 3ஆம் தரப்பு, அது நம்மளுக்கு எதுவும் தெரியாது, பட் அது அவங்களுக்கு தெரியும். 3ஆம் தரப்பு கண்காணிப்பு குழுவுடனான ஆலோசனைக்கு பின் ஒருமித்த கருத்து வந்துள்ளது. நீட் தேர்வு கேள்வி தாள் கசிவு புகார்களை ஆய்வு செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் கமிட்டி மாற்றதாக பரிந்துரைகளை முன்மொழிந்தது. அவற்றில் முக்கியமானது காகித அடிப்படையிலான தேர்வுகளுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அபாயங்களை குறைக்க ஆன்லைன் வழி தேர்வு சிறந்த மாற்றமாகும். ஆன்லைன்ங்கிறது நீங்க போய் ஜேஇக்கு எழுதுற மாதிரி அந்த ஆன்லைன் சொல்ல, ஒரு 2.5 hours முன்னாடி வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவங்க சென்டருக்கு சிஸ்டம் அனுப்பிடுவாங்க. அவங்க அதை பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு தர மாதிரி அந்த ஒரு பேசிஸ்ல சொல்றாங்க. பட் அதுக்குமே வந்து ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்மகிட்ட கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் கிடையாது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் மேபி
2026க்கு அதை வந்து அப்ளிகபிள் பண்ணலாம். இந்த வருஷம் இந்த மாதிரி மெத்தடை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவுமே சிங்கிள் செட்டா தான் பண்ணுவாங்க. May 4ங்கிறத சிங்கிள் செட்டா முடிச்சிருவாங்க. அதுவுமே மல்டிபிள் ஸ்டெப்பா வைக்க மாட்டாங்க. அந்த மல்டிபிள் ஸ்டெப்புங்கிறது மேபி 2026. அதே மாதிரி ஏஜ் லிமிட், அதே மாதிரி ஏஜ் கிரைட்டீரியா எல்லாமே வந்து உங்களுக்கு 2026ல தான் வரும். நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவு புகார்களை ஆய்வு செய்யும் வகையில் அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் கமிட்டி மாற்றதாக பரிந்துரைகளை முன்மொழித்து அவற்றில் முக்கியமானது காகித அடிப்படை. ஓகேங்களா? அது தெளிவா புரிஞ்சா? ராதாகிருஷ்ணன் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்த தொடங்கினோம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ராதாகிருஷ்ணன் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்த தொடங்கினோம். ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது என்டிஏக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கி கண்காணிக்கும். இது 3ஆம் தரப்பு கண்காணிப்பு குழுவாக செயல்படும் என அந்த கண்காணிப்பு குழு யாருன்னு எனக்கு தெரியாது. நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அது வந்து எப்படி சொல்றேன்னா, அது ஒரு மஃப்டி போலீஸ் மாதிரி. அவங்க ஒளிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன இதுங்கிறது தெளிவா சொல்லுவாங்க. ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஒன்று, என்டிஏ கமிட்டி ஒன்று, 3ஆம் தரப்பு கமிட்டி ஒன்று. இந்த 3ஆம் தரப்பு கமிட்டி நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இவங்க தான் வந்து ஃபுல் சீரியஸா நம்மளுக்கு பண்ணக்கூடியவங்க. பட் அப்படி பாத்தீங்கன்னா இதுல இருந்து ராதாகிருஷ்ணன் கொடுத்த அந்த அறிக்கையை வச்சு நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறது சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. மேபி நம்மளுக்கு புல்லிட்டன் வந்தாதான் தெரியும். ஓகேங்களா? இதுவரையும் ஜேஇ எக்ஸாமுக்கு எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மேபி நீட்டுக்கும் இருக்காது நம்புறோம். வேணா கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறது அந்த 2.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து தரதா அந்த மெத்தட் இருக்கலாம். பட் கம்ப்யூட்டர் பேஸ்டில் ஷிஃப்ட் படி வைக்கணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படுது. அத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஜேஇ மெயின்ஸ் வந்து 10 lakhs எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கே கம்ப்யூட்டர் பத்தாம இருக்கு. ஸோ நீட்டுங்கிறது அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வருது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 26 lakhs அப்ளிகேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ 26 lakhsக்குமே அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஏற்பாடு பண்ணணும். எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க அப்ளிகபிள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகபிள் பண்ணால் நான் சொன்ன முறையில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஏஜ் கிரிட்டீரியா இருக்க வாய்ப்புகள் சான்சஸ் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பயப்படணுங்கிறது தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரி பண்ணாமல் படிக்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷம் இருக்க வாய்ப்புல 2026ல வாய்ப்புகள் இருக்கு. ஏஜ் கிரைட்டீரியா கொண்டு வரது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.